சொன்னது ஏதாவது கேட்டியா நீ? வள்ளுவர் சிலை மேல உனக்கு என்ன அக்கறை? வள்ளுவர் படத்தை இந்த நாட்டில் ஒருத்தன் 30 வருடம் வரைவதற்கு சிந்தித்தான். அவனுக்கு பேர் வேணுகோபால் சர்மா. கையில ஏடு வைத்துக் கொண்டு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிற அந்த படத்தை வரைந்தவன் வேணுகோபால் சர்மா. வள்ளுவர் படத்தை வரைவதற்காக அவர் 30 ஆண்டு காலம் இரவும் பகலும் இடையறாது கண்விழித்திருந்தார். அறிஞர் அண்ணாவும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் தமிழகத்தில் இருந்த பேராசிரியர் பெருமக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் ஒரு வள்ளுவர் படத்தை அவர் வரைந்து தந்தார். மக்கள் எம்ஜிஆர் அங்கீகரித்தார், அண்ணா ஏற்றுக்கொண்டார். அரசு அலுவலகங்களில் அந்த படம் இருக்கும் என்றார். எல்லா பேருந்துகளிலும் வள்ளுவருடைய திருக்குறள் இருக்கும் என்றார்கள். இன்னைக்கு இருக்கா? இவன் ஒரு வள்ளுவர் சிலையை வச்சு வள்ளுவருக்கு சாரி எல்லாம் கொடுத்து நிக்க வச்சு கடற்கரையில தண்ணிக்கு கிட்ட கொண்டு வச்சுக்கிட்டு பராமரிக்க நெறி ஒதுக்கலன்னு சொல்றியே, வேணுகோபால் சர்மா குடும்பத்துக்கு நீ செய்த துரோகத்தை நாடு மறக்குமா? 58 வயசுலதான் வேணுகோபால் சர்மாவுக்கு கல்யாணம் நடந்தது. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, 58 வயசுல. இந்த பாவத்தை செய்றியே நீ. ஏதாவது பிரச்சனைனா ஒரு சர்க்காருக்கு இப்படியா ஒரு இடையூறு உருவாக்குவான். இப்ப நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிக்கணுமா? தமிழ்நாட்டுக்கு அம்மா ஒண்ணு செய்யலன்னு திருப்பி பேசிட்டு இருக்கான். ஒரே நேரத்தில் 20,920 பேருக்கு போஸ்டிங். ஒரே நேரத்தில் சுதந்திர இந்தியாவில் எனக்கு தெரிந்த ஒரு மாநில சர்க்கார் ஒரே நேரத்தில் 20,920 பேருக்கு போஸ்டிங் போட்ட சரித்திரம் இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்ததில்லை. பெருங்களத்தூர்ல இருக்க என் அண்ணி மகா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வெறும் 10 ரூபாய் செலவழிச்சு போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டா. வெறும் 10 ரூபாய் தான். உன் ஆட்சியில நடக்குமா? எம்ப்ளாய்மெண்ட் கார்டே அவனு தான் அனுப்புவான். 4 நாள் பொறுத்து கார்டு வந்ததோ அப்படின்னு கேட்டோமே கரக்கா சொல்லுவான். 6 மாசம் கரம். எத்தனை பாலம், எத்தனை சாலை? 38 சாலை தாம்பரம் நகரத்தை மட்டும் 1.5 ஆண்டு காலத்தில் போடுறதுக்கு திட்டம் வேலை நடந்துட்டு இருக்கு. உன் ஆட்சியில நடக்குமா? அதிகார துஷ்பிரயோகம் உண்டா? எந்த மந்திரியாவது ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா? அத்துமீறல் உண்டா? அதிகார துஷ்பிரயோகம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. என் தம்பி பையன் மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் முடிச்சிருக்கான். என் கூட பிறந்த தம்பி பையன். கொஞ்சம் வறுமையான குடும்பம் அவனுக்கு. நாங்க தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம். அந்த பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டுன்னா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சு நானே போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட போய் என் தம்பி பையன் மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் முடிச்சிருக்கான், அதாவது டிரான்ஸ்போர்ட்ல ஒரு வேலை போட்டு தாங்க அப்படின்னு கேட்டேன். அது இன்டர்வியூ கார்டு இருந்தாதான் நான் ஏதாவது யோசிக்க முடியாது. நான் சொன்னேன், கொள்கை பொறுப்பு துணை சென்று அவர் பொறுப்பு தந்தாங்க. ஊர்ல என்ன பெருசு பெற்ற செல்வாக்கு இன்னும் போட்டாட்டேன். என் மரியாதை மனோட சொன்னேன். அதுக்கு போக்குவரத்து அமைச்சர் சொன்னாரு, உங்களுக்கு உங்க மரியாதை முக்கியம், எனக்கு என் பதவி முக்கியம். நான் பேசாம என் தம்பி பையனுக்கு ஒரு வேலை வாங்க முடியலையே. 20,920 பேருக்கு அம்மா வேலை போட்டு கொடுத்துட்டாங்களே. நீ குறை சொல்வியா? திமுக ஆட்சியில ஒரு நகர்மன்றத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்டான். துப்புரவு தொழிலாளிக்கு. துப்புரவு தொழிலாளி என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியும். அவர் நகரமன்ற தலைவர்கிட்ட கேட்டா, சாமி சாமி என் மாப்பிள்ள குடிகாரன் சாமி, 6 குழந்தை சாமி, கஞ்சிக்கு அல்லாடுற சாமி, போட்டு குடிச்சாமி, சம்பளத்தில் பிடிச்சிக்க சாமி, வேலையை போட்டுத்தா சாமின்னு கெஞ்சனா. காசு இல்ல சாமி கதர்னா. காசு இல்லையா அவங்ககிட்ட? வீட்டுல பண்ணி நிக்கலாம் அப்படிங்கிறான். பண்ணி நிக்கன்னு தெரிஞ்சுதான் இந்த பண்ணி கேட்டிருக்கான் 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு பாரு, நீ தமிழுக்கு என்ன செய்த? இன்னைக்கு டெல்லியில தமிழ் மொழிக்கு ஒரு நாற்காலி, திருவள்ளுவர் பெயரால் சேலத்தில் ஒரு பல்கலைக்கழகம், தஞ்சையில தமிழுக்கு பல்கலைக்கழகம், எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திமுக செய்தது. நீ என்ன செய்த? 5000 கோடி ரூபாயை செலவழிச்சு கோயம்புத்தூர்ல கொண்டு போய் செம்மொழி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தி கூத்தடிச்சான். இந்தியாவின் ஜனாதிபதியா ஒரு கிழவி இருந்து அவளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவளை விவரம் தெரியாம அவ வந்து மாட்டிக்கிட்டா. அவ முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கா. இது என்னடா நடக்கு அப்படின்னு செம்மொழி செம்மொழின்னு கத்துறாங்க. அவ ஆத்திர வந்து கேட்டா, வாட் இஸ் செம்மொழின்னு கேட்டா. பேராசிரியர் அன்பழங்க கனிமொழியை கூட்டிட்டு போய் இதுதான் செம்மொழி, பேசாம இருந்தான். மாநாடு நடத்தின அரசு பணத்துல உன் குடும்பத்தை கொலு மண்டபத்தில் உட்கார வைக்கிறதுக்கு
அழகிரிக்க மகள் அதுல கவிதை பாடுறா கயல்வெளி. அது கவிதை பாடுற ஜென்மமா அது? உங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா அது பார்க்க வேண்டிய தொழிலே வேற. நீ போய் கவிதை பாடுறியா? நீ கவிதையினுடைய அம்சம் உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் கருணாநிதியே கவிஞனா நான் இன்னும் ஒத்துக்கிடல. நான் சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரைக்கும் முறையா படிச்சவன். நான் கருணாநிதியே கவிஞனை நானே ஒத்துக்கலையே.